வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 30. நீர்மேல் நடந்த நாய். கதை சொல்பவர் எஸ். தண்டபாணி. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. பழமொழிகள் பெரும்பாலும் அனுபவத்தால் கூறப்பட்டவை. இவை நமக்கு வழிகாட்டிகள். எல்லாவற்றையுமே நமது அனுபவத்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அறிவீனம். அடுத்தவரது அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது நமக்கு லாபம். இப்போது முதல் சொன்ன பழமொழிக்கு வருவோம். அதை நினைவில் கொள்ளத்தக்க அளவில் கதை ஒன்று. ஒரு அனுபவம் மிக்க உபன்யாசம் செய்பவர் அவர். பற்பல ஊர்களுக்கும் சென்று உபன்யாசங்கள் செய்து பிரபலமடைந்தவர். அன்று அந்த ஊருக்கு அழைப்பின் பேரில் வந்திருந்தார் அவர். நிகழ்ச்சிக்கான நேரம் கடந்து கொண்டிருந்தது. அரங்கில் ஒரே ஒருவரை தவிர யாவரும் வரவில்லை. சிறிது நேரம் பொறுமையுடன் காத்திருந்த உபன்யாசகர் கூட்டம் இல்லாததால் இன்று உபன்யாசம் இல்லை என்று அறிவித்தார். அந்த உபன்யாசத்தை கேட்க வந்து ஆவலுடன் காத்திருந்த அந்த நபர் எழுந்து நின்று, ஐயா, நான் மாடு மேய்க்கும் ஒரு தொழிலாளி. பட்டியலுள்ள மாடுகளுக்கு தீனி போட வேண்டியது என் வேலை. தினமும் அங்குள்ள அனைத்து மாடுகளுக்கும் தீனி கொண்டு வருவேன். இருந்தாலும் அந்த தீவனத்தை திருப்பி கொண்டு செல்ல மாட்டேன் என்று கூறி நிறுத்தினார். குறிப்பாக சொன்னதை உணர்ந்து கொண்ட உபன்யாசர் அந்த நபரை அமர வைத்து அவருக்காக மட்டும் 4 மணி நேரம் அருமையான கதாகாலட்சேபை நடத்தினார். உபன்யாசம் முடிந்ததும், ஐயா, உபன்யாசம் எப்படி இருந்தது, உமக்கு பிடித்தது என்று அவருடன் வினவினார். ஐயா, உங்கள் உபன்யாசம் ரொம்ப சூப்பர். திகட்ட அமுதை பருகிய உணர்வு எனக்கு. அதே நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசை வேண்டும். பட்டியலில் உள்ள எல்லா மாடுகளுக்கான தீவனத்தையும் நான் ஏற்கனவே தங்களிடம் கூறியவாறு தினமும் கொண்டு செல்வேன். பட்டியலில் உள்ள மாடுகளின் அளவுக்கேற்ற தீனியை மட்டுமே இடுவேன். கொண்டு வந்து விட்டேன் என்ற ஒரே காரணத்திற்காக கொண்டு சென்ற எல்லா தீவனத்தையும் கொட்டிவிட மாட்டேன். அந்த மாடுகளுக்கு தேவையான அளவு தீனியை மட்டும் இடுவேன். ஆற்றில் போட்டாலும் அளந்துதான் போட வேண்டும், இல்லையா என்று சொன்னார். ஒரே ஒரு ரசிகருக்காக 4 மணி நேரம் செலவிட்டது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! இடம் பொருளுக்கேற்ப செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார் அந்த அனுபவம் மிக்க உபன்யாசகர். புரிந்து கொண்ட அனுபவத்தை மறக்கவில்லை அந்த உபன்யாசகர். சிறு சிறு சுவாரஸ்யமான கதைகளையும் நிகழ்ச்சிகளையும் சேகரித்து வைத்து கொண்டார், இடம் பொருளுக்கேற்ப செயலாற்ற. அடுத்தடுத்து நடைபெற்ற அவரது சொற்பொழிகளில் இடம்பெற்ற ஒரு ரசிக்கத்தக்க பாடம் புகட்டக்கூடிய நிகழ்வு ஒன்று உங்களுக்காக தீபாவளி போனஸாக. ஒருவர் ஒரு உயர்ந்த நாயை வழங்கினார். பாசத்துடன் வளர்த்தார். அதை வளர்ப்பதில் பெருமைப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த நாய்க்கு அரும்பாடுபட்டு நீரில் நடக்கும் வித்தியை பழக்கிப்படுத்த தந்தார். அதை கண்டவர்கள் புகழ்ந்தார்கள். பெரும் மகிழ்ச்சியடைந்த அவருக்கு ஒரு நண்பர். அந்த நண்பர் எதிலும் குறையே காண்பார். அவரிடம் தனது நாயின் பெருமைகளை கூறி நீரின் மேல் அதை நடக்க வைத்து காண்பித்தார். நண்பர் தன் நாயை மிகவும் புகழ்வார் என்று நினைத்தவருக்கு அதிர்ச்சி. உனது நாய் நீரின் மேல் நடக்கிறது சரி, ஆனால் அதற்கு நீந்த தெரியவில்லையே என்றார். இப்படிப்பட்டவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பதே சிறப்பு என்பதை நாயை வளர்த்தவர் புரிந்து கொண்டார். நாமும் புரிந்து கொள்வது நல்லதுதானே. மீண்டும் கதை தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.